பாரம்பரியம் என்பது வெறும் ஒரு நிலம் மட்டுமல்ல, அது நம் தலைமுறைகளின் இருப்பு, மரபுகள், நினைவுகள் ஆகியவற்றின் குவிந்த செல்வம். இன்று நம் மனதில் சில கலவையான எண்ணங்கள் உள்ளன. இந்த வயல்களில் முன்ன போல விளைச்சல் இல்ல. ஏன் விளைச்சல் முன்ன போல இல்ல? என் மண்ணே, என் மீது கோபம் கொள்ளாதே. எனக்கு தெரியும் நீங்கள் முன்பு இப்படி இல்லை என்று. நம் வாழ்வின் ஆதாரமே இந்த மண்ணின் பெருமைகளே, அதை காத்திருப்போம், எதிர்பார்த்திருப்போம். இனி இல்லை கவலைகளே, வழிகளையே. ஐயா, என்னோட மண்ணில் 8-10 மூட்டை உரம் போட்டாலும் முன்ன போல சிறந்த விளைச்சல் கிடைக்கிறதே இல்லை. இதுதான் என்னோட கவலையா இருக்கு. ஆதித்யா, இது வெறும் உங்க மண்ணில் இருக்கிற பிரச்சனை கிடையாது. என் கையில ஒரு பிடி மண் எடுத்திருக்கேன். இந்த மண்ணுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, மண்ணு உயிரில்லாத பொருள் தானே, இது எல்லாருக்குமே தெரியும். மண்ணுக்கு நிச்சயமா உயிர் இருக்கு. இந்த ஒரு கைப்பிடி மண்ணுல 5000க்கும் மேற்பட்ட கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருக்கு. ஆனா உங்க வயல்ல உள்ள மண்ணோட நிலைமை அப்படி இல்ல. இந்த மண்ணில் நன்மை பெயர்க்கும் நுண்ணுயிர்கள் பயிர்களுக்கு சிறந்த ஊட்டச்சத்தை கிடைப்பதை உறுதி செய்கின்றன. இந்த நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை மண்ணில் இருக்கும் கரிம கார்பனின் அளவை பொறுத்து இருக்கிறது. கரிம கார்பன் என்பது கரிம பொருட்களின் ஒரு பகுதியாகும். மண்ணில் இருக்கும் ஆர்கானிக் கார்பன் மனிதர்களின் உடம்பில் இருக்கும் ஹீமோகுளோபினை போன்றது. கரிம கார்பன்களை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணில் பல்வேறு வகையான நன்மைகள் காணப்படுகின்றன. நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு இது நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கிறது. ஒவ்வொரு 1% கரிம பொருட்களின் அதிகரிப்பு ஒரு ஏக்கருக்கு 1.5 லட்சம் லிட்டர் வரை மண்ணின் நீர்பிடிப்பு திறனை அதிகரிக்கும். மண்ணில் காற்று சுழற்சியையும் அதிகரிக்கும். இதனால் தாவரங்கள் காற்று, நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை எளிதாக பெற முடியும். மண்ணின் HP கரிம பொருட்களை பயன்படுத்துவதன் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதன் மூலமாக பயிர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது அதிகரிக்கிறது. மண்ணில் கார்பன் கிடைப்பதை பராமரிக்கிறது. இந்த பூமியில் ஏற்படும் காலநிலை மாற்ற பிரச்சனைகளை குறைக்கிறது. மண்ணில் இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை மேம்படுத்துவதன் மூலம் மண்ணின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஐயா, இதுக்கு என்னதான் தீர்வு? என் மண்ணோட ஆரோக்கியத்தை நான் எப்படிதான் மேம்படுத்துவது? கவலைப்படாத ஆதித்யா, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போனா பின்னாடியே போகணும். உங்க புதிய கேள்விக்கான பழைய பதில் வயல்களில் கரிம உரங்களை பயன்படுத்துவது. இந்த மண் பிரச்சனைக்கு முழுமையான அணுகுமுறையே சரியான மந்திரம். ரசாயன உரங்களை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒவ்வொரு பயிருக்கும் மற்றும் 10 முதல் 15 முட்டை தேவைப்படும். ஐயா, இந்த மாதிரி முக்கியமான தகவல் கொடுத்த உங்களுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். நம்பிக்கை ஒன்றே தும்பிக்கையாகும், ஒன்றாக அடைவோமே இலக்குகளை. நம்பிக்கை ஒன்றே தும்பிக்கையாகும், ஒன்றாக அடைவோமே இலக்குகளை. ஒரு மாற்றமே உருவாகுமே, நம் நிலைமை மாறிடுமே. வேர்வைகளை சிந்தி நமது கடமை நாமே செய்வோமே. புது மாற்றமே உருவாகுமே, நம் நிலைமை மாறிடுமே. வேர்வைகளை சிந்தி நமது கடமை நாமே செய்வோமே. வணக்கம்ண்ணா. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஆர்கானிக் உரம் வேணும். அப்புறம் மகனே, எப்படி போயிட்டு இருக்கு? ஆமாம்ப்பா, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரி, அடுத்து என்ன செய்வது? அப்பா, முன்னாடி இல்ல பின்னாடி போகணும், அப்பதான் முன்னேற முடியும். நம்பிக்கை ஒன்றே தும்பிக்கையாகும், ஒன்றாக அடைவோமே இலக்குகளை. நம்பிக்கை ஒன்றே தும்பிக்கையாகும், ஒன்றாக அடைவோமே இலக்குகளை. ஒன்றே பூமி ஒன்றாய் கூடி நாமே காப்போமே. இனியும் என்றுமே கவலை வேண்டாம், தாயை கேட்போமே. நம்பிக்கை ஒன்றே தும்பிக்கையாகும், ஒன்றாக அடைவோமே இலக்குகளை. நம்பிக்கை ஒன்றே தும்பிக்கையாகும், ஒன்றாக அடைவோமே இலக்குகளை. மகனே, நான் உனக்கு நிலத்தை மட்டும்தான் கொடுத்தேன். ஆனா அந்த நிலத்தை வச்சு நீ நமக்கு உயிரையே கொடுத்திருக்க. இதனால நம்ம நாடும் வளரும். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. ஒரு கைப்பிடி மண்ணினாலே நமது நாடே முன் செல்லும்.